வணக்கம். அமெரிக்க அதிபர் போரை நடத்துவது தவறு, தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போர் முடிந்துவிட்டது என்று இங்கு பிரேரணை இயற்றிய பின்னரும் அவர் தன்னிச்சையாக போரை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த போரை அவர் ஈரானுடனான ஆழமான ஒரு போருக்குள் விழுத்தி உலக போர் ஒன்றுக்கு உள்ளே அமெரிக்காவை சிக்கப்பட வைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த போரில் அமெரிக்க இராணுவத்திற்காக ஒதுக்கப்பட்ட பில்லியன்கள் அல்ல, அதையும் தாண்டிய 1.15 டிரில்லியன் டாலர்கள் பெறுமதியான அமெரிக்க இராணுவத்திற்கான பட்ஜெட்டை வழங்க முடியாது என்று அமெரிக்காவினுடைய பாராளுமன்றமும் செனட் சபையும் இரண்டும் இணைந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய தீர்மானத்தை நிராகரித்து இருக்கின்றன. நாங்கள் இரு சபைகளிலும் இயற்றிய தீர்மானத்தில் 60 தினங்களுக்கு மேல் போரை நடத்தக்கூடாது என்கின்ற சட்ட விதிகளுக்கு அமைய டொனால்ட் ட்ரம்பை தடுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கும் வேலையும் நடத்தி கொண்டிருக்கின்ற போரும் முழு அளவிலான ஒரு போருக்குள் நாட்டை சிக்கப்பட வைப்பதற்கான தனி மனித எத்தனமாக இருக்கின்றது. ஆகவே இதை அவர் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய எதிர்கட்சியாகிய டெமோக்ராட் கட்சி கடும் சீற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அது பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அதிபரினுடைய தற்றுணிவின் மூலமாக எதையாவது பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றார். இந்த போரில் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டதற்கான முக்கிய காரணம் என்ன? டென்மார்க்கினுடைய மத்திய கிழக்கு விவகார செய்தியாளர் குன்னார் வில்லும் வெளியிட்டிருக்கின்ற இன்றைய காலை தகவல்களின் படி அமெரிக்க அதிபருக்கு இதில் 2 பிரச்சனைகள் இருக்கின்றது. முதலாவது பிரச்சனை, ஈரானுடன் எழுதப்பட்ட ஒப்பந்தமானது அமெரிக்க அதிபருக்கு எந்த பிரபலத்தையும் ஏற்படுத்திவிடவில்லை. அமெரிக்க அதிபர் தன்னுடைய தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இடைவேளை கேட்கின்ற ஒரு குத்துச்சண்டை வீரன் போல இடைவேளையை கேட்டிருக்கின்றாரே அல்லாமல் அவர் வெற்றியினுடைய இடத்தில் நின்று இந்த ஒப்பந்தத்தை எழுதவில்லை. ஆகவே இந்த ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்பை ஒரு தோல்வியாளராகவே காட்டுகின்றது. இந்த தோல்வியாளர் நிலையை டொனால்ட் ட்ரம்ப் உளவியல் ரீதியாக விரும்ப மாட்டார். அவர் வெற்றியாளராகவே இருக்க விரும்புகின்ற காரணத்தினால் இதை குழப்பியபடி அவர் தலைதறிக்க ஓடுவதற்கு சகல வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதை தான் இங்கு செய்து இந்த குழப்ப நிலையை உருவாக்கி இருக்கின்றார். தான் வெற்றியாளர் என்று காட்ட வேண்டிய உளவியல் சிக்கல் முதலாவதாக இருக்கின்றது. இரண்டாவது பெரிய பிரச்சனை, அவர் 20% வரியை கட்ட வேண்டும். அதாவது ஒரு தனி நபர் வருமான வரி கட்டுவது போல ஒரு கப்பலில் இருக்கும் பொருட்களினுடைய பெறுமதி $100 இருந்தால் $20 அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டும். இது கந்து வட்டி, கடப்பார வட்டி போன்ற வட்டிகளை விட மிகப்பெரிய வட்டியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு காலமும் உலக சமுதாயம் ஏற்காது என்று டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ்லுக் ராஸ்முசன் சற்று முன்னர் காட்டமாக கூறியிருக்கின்றார். ஈரான் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துகின்ற பொழுது அமெரிக்கா அதற்கு பதிலடி கொடுப்பதில் நாங்கள் தலையிடவில்லை. அதற்காக அமெரிக்கா 20% கட்டணம் என்று ஆடுகின்ற நாடகத்தை நாங்களும் ஏற்று அதற்கேற்ப கூத்தாட முடியாது. அப்படி 20% கட்டுவதாக இருந்தால் நாங்கள் இந்த பாதையால் செல்ல வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையவே கிடையாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்பினால் இதில் முன்னேற முடியவில்லை. ஆனால் அவர் எதற்காக இந்த 20% கொண்டு வந்தார் என்றால் இதை ஆதாரமாக வைத்து ஈரானை அடிபணிய வைக்கவும், அதுபோல தன்னுடைய ஐரோப்பிய நாடுகளிடம் அதிகமான பணத்தை கறந்தெடுக்கவுமே அவர் இந்த வேலையை செய்தார். ஏனென்றால் அவர் ஒரு பெரும் தவறை இழைத்து விட்டார். ஈராக் போருக்கு அமெரிக்கா சென்ற பொழுது அந்த போருக்கு பைனான்ஸ் செய்வதில் உலக நாடுகள் அமெரிக்காவிற்கு பெருந்துணை புரிந்தன. ஆப்கானிஸ்தான் போரில் ஈடுபட்ட நாடுகளினுடைய பைனான்ஸ் உதவி பெரிய அளவில் இருந்தது. ஆனால் இந்த போர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையாக தானாகவே முன்னெடுத்த காரணத்தினால் அவருக்கு இந்த போரில் பைனான்ஸ் செய்வதற்கு யாருமே இல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய சொந்த கல்லாப்பட்டியில் இருந்து கையாளாகிய இஸ்ரேலுக்கும் பணத்தை
பணத்தை வழங்கி கூடவே தானும் பணத்தை நாசமாக்கி இந்த போரை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அமெரிக்க படைகளை இவ்வளவு பெருந்தொகையாக வைத்திருப்பது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அந்த பணத்தை சேகரிப்பதற்கும் அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கு நான் நஷ்டமில்லாமலே படைகளை வைத்திருக்கின்றேன் என்று சொல்வதற்கும் இது அவசியமாக இருக்கின்றது. அதனால் தான் அவர் இதற்கு முயற்சி எடுத்தார். அது பலிக்காத நிலையில் 1.5 டிரில்லியன் டாலர்களை அமெரிக்க படைகளுக்கு ஒதுக்க முன்வந்தார். இப்பொழுது அதுவும் தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதுதான் பிரச்சனையினுடைய ஆழமான வேராக இருக்கின்றது. அதேவேளை அமெரிக்க அதிபர் மிகவும் தந்திரமாக தில்லானா மோகனாம்பாளில் வந்தது போல சிக்கல் சண்முக சுந்தரத்திற்கு ஜே, அதுபோல பஞ்சவர்ணத்திற்கும் ஜே என்று நாகேஷ் கூறுவது போல அமெரிக்காவிற்கும் ஜே, இஸ்ரேலுக்கும் ஜே என்பது போல இஸ்ரேலுக்கும் பணத்தை ஒதுக்க வேண்டும் என்று 1.5 டிரில்லியன் டாலர்களுக்கு உள்ளே ஒரு சூத்திரத்தை வைத்திருந்தார். இஸ்ரேலுக்கு பணமா? அந்த பேச்சே கிடையாது. அவர்களுக்கு பணத்தை ஒதுக்க முடியாது என்று அந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு இருபெரும் சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. வெளியில் இருந்தும் பணம் பெற முடியாது, உள்ளே இருந்தும் பணம் பெற முடியாது. ஈரான் பணத்தை உழைக்க விடக்கூடாது என்கின்ற அவருடைய கொள்கை அவருக்கே பணத்தை உழைக்க முடியாத இக்கட்டான நிலையை ஏற்படுத்தி இருப்பதுதான் இப்போதைய போரினுடைய கள யதார்த்தமாக இருக்கின்றது. ஆனால் பணம் கிடைக்காவிட்டால் நம்மோடு நம்பி வருகின்றவர்கள் கூட நம்மை காலை வாரி விட்டு பணம் கிடைக்கின்ற இடத்திற்கு ஓடுவதுதான் இன்றைய நாகரிக உலகமாக இருக்கின்றது என்பதற்கு இஸ்ரேல் நல்ல உதாரணமாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய விமானங்கள் பல நூற்று கணக்கில் இஸ்ரேலினுடைய பென் குரியான் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் நிரப்புகின்ற விமானங்கள் அதிகமாக உள்ளன. இவற்றை குறைக்க வேண்டும் என்றும் இங்கிருக்கும் பயணிகள் போக்குவரத்தெல்லாம் உங்களால் தடுக்கப்படுகின்றது என்றும் வெறுமனே 20 விமானங்களை மட்டுமே நிறுத்தலாம், மற்றவற்றை நீங்கள் அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்பிற்கு. எல்லோரும் என்னோடு எதிராக நிற்கின்றார்கள், நீங்களும் எதிராக நிற்கின்றீர்களா என்றால் வேறு வழி இல்லை. பணம் இருக்கும் வரைதான் நண்பன், பணம் இல்லாவிட்டால் ஏது நட்பு என்பதை இஸ்ரேல் அந்த இடத்தில் தெளிவாக காட்டியிருக்கின்றது. இதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் அதற்காக ஈரான் சரியாக நடக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் குனார் வில்லுமுடைய கட்டுரை கூறுகின்றது. ஈரான் முதலாவதாக எரிபொருள் எடுத்து செல்லுகின்ற கப்பல்களின் மீது தாக்குதலை நடத்தியது தவறானது. ஈரானுடைய தலைமை மிகவும் கடும்போக்கானவர்கள், அவர்களை நம்ப முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியது இதனால் தான். ஆகவே அவர்களுக்கு ஏதோ ஓர் இடத்தில் அமெரிக்காவுடன் பேசுவது சரிப்பட்டு வராது என்றுதான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் இப்படியே நிறுத்தி இவர்களுடைய ஆய்வுகளின் அடுத்த கட்டமாக உண்மையில் பேச்சுவார்த்தை மேசையில் என்னதான் நடைபெற்றிருக்கும் என்றால் அங்கு ஈரான் விரும்பாத ஒரு விடயத்தை அமெரிக்கா கேட்டிருக்க வேண்டும். அந்த விரும்பாத விடயம் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கம் அல்ல. ஈரான் கோர்முஸ் நீரிணையை வைத்திருக்கின்றது. நாங்கள் இருவரும் இணைந்து இதற்கான கட்டணத்தை வசூலித்து இருவரும் ஆதாயம் பெறுவோம் என்கின்ற அடிப்படையில் சுமார் 50% வருமானத்தை அமெரிக்கா கேட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 50% இல்லாவிட்டால் 30% தர முடியுமா என்ற இடத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கலாம். எங்களுடைய பிரச்சனை கோர்முஸ் நீரிணையை வைத்து உலக நாடுகளிடமிருந்து பணம் பண்ணுவதுதான். அதற்காகத்தான் இந்த போர் நடைபெறுகின்றது என்ற உண்மையை அமெரிக்கா இரகசியமாக அறையில் போட்டு உடைத்திருக்கலாம். இதனால் அமெரிக்கா வந்திருப்பதன் நோக்கமே எங்களுடைய இதயத்தில் தீ வைப்பதற்கு தான் என்று ஈரான் போர்க்களத்தில் இறங்கி இருக்கலாம். இந்த சம்பவம் உண்மையானது அல்ல. ஆனால் இந்த விதை எது என்பதை நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது வளர்ந்திருக்கின்ற மரமும் அமெரிக்க அதிபரினுடைய 20% திட்டமும் ஈரான் உயிர் கொடுத்தாவது இதை தடுப்போம், எங்களுடைய கட்டணம் குறைவு என்கின்ற இந்த திட்டமும் இந்த பேச்சுவார்த்தை என்கின்ற 60 நாட்களை கொண்ட இந்த விதைக்குள் இருந்து முளைத்திருக்கின்ற மரமாக இருக்கின்றது. இந்த மரம் இப்படி இருக்குமாக இருந்தால் இதனுடைய விதை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க முயற்சி எடுக்கின்றோம். ஆனால் இதற்கு ஆதாரம் இல்லை. பூட்டிய அறைக்குள் என்ன நடைபெறும், குழந்தை பிறந்த பின்னர் இதுதான் நடந்திருக்கின்றது என்பதை உலகம் அறியும். இதுதான் நடந்தும் இருக்கின்றது. வணக்கம் உறவுகளே.